வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம். நாம் தமிழர் நாம் தமிழர் நாம் தமிழர். நடைபெறவிருக்கின்ற பாராளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி சார்பில் போட்டியிடும் மருத்துவர் மேனகாவிடம் சிறப்பு நேர்காணல். என் தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். நான் மருத்துவர் ரா மேனகா. புதுச்சேரி பாராளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக களம் கண்டு கொண்டிருக்கிறேன். புதுச்சேரியில் இப்போ புதுசாக நீங்கள் மருத்துவராக களம் காண்றீங்க. புதுச்சேரி இப்போ நாடாளுமன்ற தேர்தலில் நீங்கள் வெற்றி பெற்று வந்தால் மக்களுக்கான திட்டங்கள் என்னென்ன? நிறைய திட்டங்கள் நாங்கள் வச்சுருக்கிறோம். அதில் முதன்மையானதுன்னு பார்த்தீங்கன்னா மக்களின் பாதுகாப்பு. புதுச்சேரி சுற்றுலா தலமாக இருப்பதன் காரணமாக மக்களின் பாதுகாப்பை முதலில் உறுதி செய்வோம். அதன் பிறகு நம்மளோட புதுச்சேரியின் பொருளாதார வளத்தை மேம்படுத்தும் திட்டமான வேலைவாய்ப்பினை உறுதி செய்வது. இது தற்சார்பு பொருளாதாரத்தின் மூலமாக மூடப்பட்ட தொழிற்சாலைகள் அனைத்தையும் திறந்து மக்களுக்கு வேலைவாய்ப்பினை உறுதி செய்து அதன் மூலம் பொருளாதாரம் ஈட்டுவதே மிக சிறந்ததாக இருக்கும் என்று நினைக்கிறோம். புதுச்சேரியில் என்னென்ன தேவைகள் என்று கலாய்வில் என்னென்ன தேவைகள் என்று மக்கள் சொல்கிறது என்னென்னா, ரோடு எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப குண்டும் குழியுமா இருக்குது. பொது வெளியில் சாக்கடைகள் திறந்த வண்ணமாக இருக்கிறதுனால நிறைய கொசு தொல்லைகள், அதனால் வியாதிகள், டெங்கு போன்ற காய்ச்சல் பரவுவதாக தெரிவிக்கிறார்கள். அது போக பார்த்தீங்கன்னா முக்கிய பிரச்சனையே வேலைவாய்ப்பு திண்டாட்டம் தான், நான் ஆல்ரெடி கூறின மாதிரி. அதே மாதிரி சாராய கலாச்சாரமும் கஞ்சாவோட பாதிப்பும் பார்த்தீங்கன்னா மக்களை பெருமளவு பாதிக்கிறது தான் சொல்லலாம். அதிலிருந்து மக்களை பாதுகாக்கிறதுக்கு இதெல்லாம் உரிய நடவடிக்கை எடுத்து கஞ்சாவை முற்றிலும் ஒழித்து மதுபோதை கலாச்சாரத்தை கொஞ்சம் நம்ம தடுத்து அதன் மூலமாக மக்களுக்கு பாதுகாப்பினை உறுதி செய்ய வேண்டும். சிறப்பு நேர்காணலுக்காக தமிழ் தொலைக்காட்சி சிறப்பு நேர்காணலுக்காக டாக்டர் மேனகாவுடன் பண்டரிநாதன், புதுச்சேரி செய்தியாளர். மேடம் பார்த்து ஐயா நம்ம சின்ன மைக்கு சின்ன ஐயா மைக்கு மாற்றி கொடுங்க. இதெல்லாம் எங்களுக்கு கொள்கைகள், நம்ம ஆட்சிக்கு வந்தால் என்னெல்லாம் பண்ணணும்னு சொல்லி தெளிவாக இருக்குது. நீங்கள் பொறுமையாக படிச்சு பாருங்க. கண்டிப்பாக இதெல்லாம் தேவை. நம்ம நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணுவோம். புதுச்சேரியில் 2024 தேர்தல் எப்படி உள்ளது? அதாவது புதுச்சேரி நாம் தமிழ் கட்சி அண்ணன் நாம் தமிழ் தலைவர் செந்தமிழ் சீமானுடைய அன்புக்குரிய தங்கை மருத்துவர் ரா மேனகா அவர்கள் நாங்கள் நிறுத்தி வச்சுருக்கோம். பார்த்தீங்கன்னா இன்றைக்கி புதுச்சேரியில் நாம் தமிழ் கட்சியில் பெண் வேட்பாளர் நிற்க வச்சுருக்கோம். இங்கே புதுச்சேரியில் ஒரு மாற்றத்தை விரும்பி மக்கள் இளைஞர்களாக எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சி மிகப்பெரிய ஒரு வாக்கு சதவீதத்தை பெற்று வெற்றி பெறுவோம்னு நாங்கள் நம்புகிறோம். ஏன்னா குமுதரவு போட்டால் 17 விழுக்காடு சொல்லியிருக்காங்க. எங்களுக்கு புதுச்சேரியில் நாம் தமிழ் கட்சி 17 விழுக்காடு தனிச்சே நிற்குன்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள் ஏன் இப்போ நாங்கள் அடுத்தடுத்தமாக நாங்கள் வெற்றி பெறுவோம்னு சொல்கிறோன்னா, 2019 நாடாளுமன்ற தேர்தலில் ஷபினா பேகம்ட்டு ஒரு பெண் வேட்பாளர் நிற்க வச்சுருந்தோம். இஸ்லாமிய பெண் தான் நிற்க வச்சுருந்தோம். அவங்க பார்த்தீங்கன்னா 22,367 ஓட்டு வாங்கினாங்க. மிகப்பெரிய வாக்கு அது எங்களுக்கு. ஏன் நான் சொல்கிறேன்னா, மக்கள் நீதி மையத்தில் பார்த்தீங்கன்னா சுப்பிரமணியன் நின்னார். சுப்பிரமணியன் அவர் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு 30,000 வாக்கு பிரித்தார். அப்படிப்பட்ட சூழலில் இன்றைக்கி மக்கள் நீதி மையம் இந்த இடத்துல களத்தில் நிற்கிற மக்கள் நீதி நிற்காமல் திமுக காங்கிரஸ் கூட்டணியில் நிற்கிறதுனால அந்த இளைஞர்களுடைய வாக்கு, ஏன்னா மக்கள் நீதியுடைய செயல்பாடு என்னன்னு தெரியல, மக்களுக்கு அவருடைய கொள்கை தெரியல. அப்போ அந்த வாக்கு எங்களுக்கு 2019 சட்டமன்ற தேர்தல் 21 சரி அவங்க தான் வாக்கு பிரித்தாங்க. மக்கள் நீதி மையம் தான் எங்கள் கூட வாக்கு பிரித்தாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் மக்கள் நீதி மையம் சார்ந்த அந்த அறிவார்ந்த இளைஞர்கள் நாம் தமிழ் தான் வாக்கு செலுத்துவாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இளைஞர்கள் விஜயுடைய ரசிகர்களாக இருக்காங்க. அவங்க முழுவதும் சீமானனுடைய
அந்த கொள்கை பிடிப்போட தான் இருக்காங்க. விஜய் ரசிகர்கள் வேற, ஆனால் கொள்கை பிடிப்பாங்க. அப்படிப்பட்ட ரசிகர்களும் எங்களுக்கு வந்து வாக்கு செலுத்துற களம் வந்து புதுச்சேரி களத்தில் இருக்கும். அதுமாதிரி நாம் தமிழ்ச்சியோட வேட்பாளர் பார்த்தீங்கன்னா இங்கே மூடப்பட்டுள்ள சுதேசி பஞ்சாலை, இப்போ நம்ம அந்த முதலைப்பேட்டையில் நின்று பேசிட்டு இருக்கிறோம். மிகப்பெரிய வரலாற்று பழமையான சுதேசி பஞ்சாலை அந்த மூடப்பட்டு இருக்குது. அந்த மூடப்பட்டோட ஆலையை திறக்கிறதுக்கு 550 கோடி ஒதுக்குனாலே திறக்கலாம். அப்படிப்பட்ட 550 கோடி ஒதுக்குனால் திறக்கலாம். அந்த சிந்தனை இல்லாத ஆளுகின்ற என்ஆர் முதல்வராகட்டும், ஆண்ட நாராயணசாமி ஆகட்டும், அந்த சிந்தனை கிடையாது அவங்களுக்கு. அவங்களுடைய நோக்கம் என்னன்னா பதவி சுகம், இது மட்டும் தான் அவங்களோட நோக்கம். நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, தட்டாஞ்சாவடி தொகுதியில் 650 கோடி போட்டு சட்டமன்ற தொகுதி கட்ட போகிறேன்றீங்க, சட்டமன்ற பேரவை கட்ட போகிறேன்றீங்க. 650 கோடி சட்டமன்றம் எதுக்கு? எங்களோட நாங்கள் வைக்கிற முன்கேள்வி அதுதான். அதாவது நாடாமன்றத்தில் பார்த்தீங்கன்னா 900 கோடி போட்டு தான் சட்டமன்றத்தை கட்டினாங்க. ஆனால் 650 கோடி போட்டு நீ இந்த சட்டமன்றத்தை கட்ட வேண்டிய அவசியம் என்ன? மக்களுடைய நலன் நோக்க பற்றியோ இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை பற்றியோ அந்த சிந்தனையே கிடையாது. இங்கே ஆளுகின்ற என்ஆர் காங்கிரஸ் முதல்வராகட்டும், காங்கிரஸ் திமுக கூடிய அந்த சிந்தனை கிடையாது. அப்படிப்பட்ட சூழலில் நாம் தமிழ்ச்சி வேட்பாளர் நாங்கள் சொல்கிறோம். நாம் தமிழ் கட்சி இளைஞர்கள் பேசுகிறாங்க, 550 கோடி போட்டால் அந்த சுதேசி பஞ்சாலை திறக்க முடியும், அதுக்கான நடவடிக்கை எடுக்கணும்னு நாம் தமிழ் உறுதி கொடுக்கிறோம். பார்த்தீங்கன்னா கஞ்சா, இங்கே புதுச்சேரியில் கஞ்சா அதிகமாக இருக்குது. மதுமம் இல்லாத ஒரு மாநிலமாக உருவாக்கணும்னு நாங்கள் உத்தரவாதம் கொடுத்துருக்கோம். எப்படி உருவாக்கிங்க? மதம் இல்லாத மாநிலம் எப்படி உருவாக்கிங்க? தற்சார்பத்தை நீங்கள் தற்சார்பத்தை பொருளாதாரத்தை கொண்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து இங்கே மண்ணின் மனிதர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். இங்கே இளைஞர்களுக்கு பெண்களுக்கெல்லாம் பாதுகாப்பு உருவாக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் புதுச்சேரியுடைய நாம் தமிழ்ச்சி தனித்து நிற்குது. கண்டிப்பாக புதுச்சேரியிலோட நாம் தமிழ்ச்சி 2024 நாடாளுமன்ற மருத்துவர் மேனகா அவர்கள் கண்டிப்பாக வெற்றி பெறுவார். நாங்கள் இந்த நேரத்தை பதிவு பண்ணுறோம். புதுச்சேரியில் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சியில் போட்டியிடும் டாக்டர் மேனகா அவர்கள் மைக் சின்னத்தில் போட்டியிடுகிறார். இவரை ஆதரித்து தோழர் ரமேஷ் பரப்புரை மேற்கொண்டுள்ளார். தமிழன் செய்திகளுக்காக புதுச்சேரியிலிருந்து தே. பண்டரிநாதன். நடைபெறவிருக்கின்ற 2024 பாராளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணி சார்பில் போட்டியிடும் புதுச்சேரி வைத்திலிங்கம் ஐயா அவர்களுக்கு கூட்டணி கட்சி சார்பில் திராவிட விடுதலை கழகம் தலைவர் அண்ணன் லோகு ஐயப்பன் சிறப்பு நேர்காணல். இன்றைக்கு புதுச்சேரி நாடாளுமன்றத்திலே யார் வெற்றி பெற வேண்டும் என்பதை விட யார் வெற்றி பெறவே கூடாது என்ற அடிப்படையிலே திராவிட விடுதலை கழகம் மற்றும் தோழமை அமைப்புகளோடு இந்த பரப்புரையை நாங்கள் தொடங்கி இருக்கின்றோம். பாஜக ஆண்டது போதும், மக்கள் மாண்டது போதும், வேண்டாம் மோடி, வேண்டும் மக்களாட்சி என்ற முழக்கத்தோடு இந்த பரப்புரையை நாங்கள் தொடங்கி இருக்கிறோம். இன்றைக்கு தொடங்கி இருக்கின்ற இந்த பரப்புரை தொடர்ந்து நடைபெற்றிருக்கோம். அது 17ஆம் தேதி வரைக்கும் இந்த பரப்புரையை நடத்த நாங்கள் திட்டமிட்டிருக்கிறோம். இதில் மோடி அவர்களுடைய 10 ஆண்டுகளில் இந்த நாட்டு மக்களுக்கு அவர் செய்த துரோகங்களை நாங்கள் பட்டியலிடுகிறோம். அதை பட்டியலிட்டு துண்டறிக்கை வெளியிட்டிருக்கிறோம். அந்த துண்டறிக்கை மக்கள் கையில் ஒவ்வொரு வீடுகளாக, குறிப்பாக பெண்கள் கையில் இந்த துண்டறிக்கை கிடைக்கும் வேளையில் எங்களுடைய தோழர்கள் வீடு வீடாக சென்று அந்த துண்டறிக்கை கொடுக்கிறார்கள். அதே போல் புதுச்சேரிக்கு பாரதிய ஜனதா கட்சி செய்திருக்கிற துரோகத்தையும், அதே போல் இன்றைக்கு முதலமைச்சராக நிர்பந்தத்தின் பேரிலே பாரதிய ஜனதா கட்சியோடு நெருக்கடியின் காரணமாக, மிரட்டல் காரணமாக ஒரு கூட்டணியை அவரோடு ஏற்படுத்தி கொண்டு அவரையும் புதுச்சேரியிலே 3 ஆண்டுகளாக முறையாக அதிகாரம் செலுத்த முடியாமல் தலைமைச் செயலாளர்கள் மூலமாகவும் அவர்களால் நியமிக்கப்படுகின்ற ஆளுநர்கள் மூலமாகவும் அழுத்தம் கொடுத்து எப்படியெல்லாம் இந்த முதல்வர் என்ஆர் அவர்கள் நெருக்கடிக்கு உள்ளாக்கப்படுகிறார் என்பதும், வெறும் 12,000 கோடி கடன் இருக்கின்ற புதுச்சேரியினுடைய கடனை தள்ளுபடி பண்ணாமல் ஆண்டுக்கு 900 கோடி கிட்ட வட்டியாக கட்டுகிறது. இதனால் புதுச்சேரியினுடைய ஒரு சிறு அளவு கூட வளர்ச்சியோ வேறு எந்த திட்டங்களும் நடைபெறவில்லை. 25 லட்சம் கோடியை பெருமுதலாளிக்கு தள்ளுபடி செய்கின்ற மோடி அரசு புதுச்சேரியினுடைய நலன் கருதி அவர்களுடைய ஆட்சி நடக்கின்ற, அவருடைய கூட்டணி ஆட்சி நடக்கின்ற இந்த புதுச்சேரியில் 12,000 கோடி கடனை தள்ளுபடி பண்ணி மிகப்பெரிய கடன் சுமையிலிருந்து விடுதலை பண்ணுறதுக்கு வாய்ப்பளிக்காத இவர்களுடைய புதுச்சேரிக்கு எதிரான துரோகத்தையும் நாங்கள் இங்கே பட்டியலிட்டு மக்களிடையே பரப்புரையை தோழர்களோடு இணைந்து செய்து கொண்டிருக்கிறோம். எங்களுடைய பரப்புரையினுடைய நோக்கம் யார் வர வேண்டும் என்பதை விட யார் வரக்கூடாது என்பது அடிப்படையிலே நாங்கள் இந்த பரப்புரையை தொடங்கியிருக்கிறோம். பாரதிய ஜனதா கட்சியை தோற்கடிக்க கை சின்னத்திற்கு வாக்களிக்க நாங்கள் மக்களிடையே வேண்டுகோள் வைக்கின்றோம். இப்போது 3 ஆண்டுகளாக நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா சாதாரணமாக சாலை கூட சரியாக கிடையாது, சாலை வசதியே கிடையாது. மத்தியிலும் மாநிலத்திலும் ஒரே கட்சி இருந்ததுன்னா தேனாரும் பாலாறும் ஓடும்,
அப்படின்லாம் முழங்கினாங்க. கடந்த முறை காங்கிரஸ் ஆட்சி இருந்தது, அதனால் இவங்களுக்கு ஒத்துழைப்பு இல்லை, அவங்களால எதுவும் செய்ய முடியல. சரி, இப்போ இருக்கிற ஆட்சி என்ன? பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணி ஆட்சி தானே. அப்போ இவங்களுக்கு அவங்க ஒத்திசைவாக இருக்கிறாங்களா? கிடையாது. தேனாரும் பாலாரும் ஓடலை, சாக்கடையே ஓடலை. சாக்கடைகள் அடைப்படுத்து போய் கிடக்குது. சாக்கடைகள் கூட சீர் செய்யப்படலை. சாக்கடையை சீர் செய்கிறதுல தான் மதில் விழுந்து 5 தொழிலாளர்கள் இன்றைக்கு பலியானாங்க. இதுதான் நிலவரம். புதுச்சேரி எங்கும் போதை பொருள் தங்கு தடை இல்லாமல் கிடைக்குது. உலக பட்டியலில் விபச்சாரத்தில் 3வது இடத்துல இருக்குது. இருக்கிற குற்றவாளிகள் அத்தனை பேருமே பாரதிய ஜனதா கட்சியில் போய் சேர்ந்துக்கிறாங்க. திருமணத்துக்கெல்லாம் ரெஸ்டோ பார், பஃப்புகள், கெஸ்ட் ஹவுஸ் என்ற பேருள்ள விபச்சாரங்கள் இதுதான் நடக்குது. இந்த குற்றவாளிகளை காப்பாற்றுவதற்காகத்தான் இவங்கெல்லாம் காவல்துறை வச்சுக்கிறாங்களா? மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க மாட்டாங்களா அப்படின்ற கேள்வி மக்கள் கேட்குறாங்க. நீங்கள் கல்வியை எடுத்துக்கினீங்கன்னு வச்சுங்க, அதை விட மிக மிக மோசமானது மக்கள் எங்கள் சொல்கிறது என்னென்னா, மின்துறையை தனியாருக்கு கொடுத்துட்டாங்க. 18,000 கோடி வருமானம் உள்ள மின்துறையை தனியாருக்கு கொடுத்துட்டு வெறும் 500 கோடி கொடுத்துட்டு நேரடியாக நமச்சிவாயம் குஜராத்தில் போயிட்டு அந்த முதலாளிகிட்ட பேசிட்டு வந்தேன். அமித்ஷாவினுடைய பினாமி பேசிட்டு வந்து இங்கே கொடுக்குறாங்க. ப்ரீபெய்டு மின்பாண்ட், இப்போ நம்ம செல்ஃபோனில் டாப்அப் பண்ணுற மாதிரி எதிர்வரும் காலத்தில் மின் கட்டணம் என்பது இவங்க சம்பாதிக்கிறதுல பாதி தொகை கட்டுற மாதிரி ஆகணும். இல்லைனா காவலுக்கு காண்டாவும் தான் வச்சுக்கணும், மெழுகுவத்தியே வாங்கி வச்சுக்க வேண்டியது தான். இந்த நிலைமைக்கு புதுச்சேரி மக்கள் மின்சார கட்டணத்தை மட்டும் நினச்சாலே போதும். இந்த மக்கள் எதிர்வரும் காலத்தில் அவங்க திட்டமிட்டாங்க, தனியாருக்கு கொடுத்துட்டாங்க. அதை நினச்சாலே போதும், இவங்க பாரதிய ஜனதா கட்சிக்கு வாக்களிக்கவே மாட்டாங்க. அது நல்லா உணர்ந்துருக்கிறாங்க. மக்கள்கிட்ட பரவலாக பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிரான ஒரு உணர்வு இருக்குது. இந்த ஜிஎஸ்டி வரி மூலமாக எப்படி எல்லா பொருளும் விலை ஏறி போயிருக்கிறதுன்றது கண்கூட அனுபவிக்கிறாங்க. ஒரு சாதாரண பிள்ளைங்க பயன்படுத்துகிற ஒரு 10 ரூபா பேனாவுக்கு ₹1.80 ஜிஎஸ்டி வரி கட்டுறோன்றது அவங்களுக்கு தெரியுது. 5 ரூபா விற்ற பேனா இன்றைக்கி 10 ரூபா, 10 ரூபாய்க்கு விற்ற நோட்டு 18 ரூபா. அன்றாட மாணவர்களுக்கு பொருட்களை வாங்கும்போது அந்த கஷ்டத்தை ஒரு கூலி தொழிலாளர்கிறவன் அனுபவிக்கிறான். மாத சம்பளம் வாங்குறவன் இந்த கட்டணங்களை கட்டிய ஒரு வாரத்தில் காசு இல்லை. இந்த நிலைமை தொடரக்கூடாது. மீண்டும் இங்கே மக்களாட்சி வரணும். மீண்டும் இந்த ஏற்றப்பட்ட விலை ஏற்றம் அது இதெல்லாம் குறையணும்னா நாம் பாஜகவுக்கு ஓட்டு போடக்கூடாது. நாங்கள் கேட்குறதுக்கு முன்னாலே சொல்கிறாங்க, பாஜகவுக்கு ஓட்டு போடக்கூடாதுமா. இல்லை நாங்கள் போட மாட்டோம் அப்படின்னு மக்கள், குறிப்பாக பெண்கள்கிட்ட அது உணர்வு இருக்குது. நிச்சயமாக இவர்கள் எப்படியோ கூட்டத்தை கூட்டிலாம் காட்டுறாங்க, ஒரு மாயை ஏற்படுத்துகிறாங்க. முதலமைச்சர் வேறு எந்த தேர்தலையும் இப்படி அவர் ஒழிச்சு பார்த்ததே கிடையாது. ஏன்னா அவர் நிர்பந்திக்கப்பட்டிருக்கிறார் கண்டிப்பாக. ஏன்னா தமிழ்நாட்டில் 39லேயும் இவங்க 3வது 4வது இடத்துல இருப்பாங்க. ஆனால் புதுச்சேரியில் எப்படியாவது இந்த ஒரு இடத்த வெற்றி பெறணுன்ட்டு மேலேருந்து அழுத்தம் கொடுக்குறாங்க. வெற்றி பெற வைக்கவில்லை என்றால் விளைவுகள் வேறு மாதிரி இருக்கும் என்று அவர் மிரட்டப்பட்டிருக்கிறார். இதுதான் உண்மை. அவர் தூங்குறதே இல்லை பழகுது. இப்படி ஒரு நிர்பந்தத்துக்கு இடையில தான் ஓடுறாங்க. இன்றைக்கி நமச்சிவாயம் நிறுத்தப்பட்டிருக்கிறாரு. அவர் விருப்ப மனு கொடுத்து விரும்பி இந்த வேட்பாளராக நிற்கல, விரட்டி பிடிக்கப்பட்டு ஓடி ஒளிந்தார். வீட்டுக்குள்ளே போய் கதவை சாய்ச்சின்னு 1 வாரம் இருந்தார். மலேசியா நாட்டுக்கு ஓடி போனார். ஆனால் விரட்டி பிடிச்சி அவரை எட்டுன்னு வந்து நிறுத்திட்டாங்க. ஏன்னா பெரும்பான்மை மக்களை ஏமாற்றி ஓட்டு வாங்கணுன்றதுக்காக. ஆனால் பாரதிய ஜனதா கட்சியை நாங்கள் கேட்குறது என்னன்னா, நியமன உறுப்பினர்களை போடும்பொழுது 3 சட்டமன்ற உறுப்பினர்களை போடும்போது நியமன மேலவை உறுப்பினரை நியமிக்கும் போதெல்லாம் உங்களுக்கு பெரும்பான்மையை பற்றி தெரியலையா? இன்றைக்கி பெரும்பான்மையாகிற வன்னியர்களோ தாழ்த்தப்பட்டவர்களோ மீனவர்களோ அப்போ உங்களுக்கு கண்ணுக்கு தெரியலையா? நாடாளுமன்றத்தில் எப்படியாவது இது ஒரு சீட்டை எடுக்கணும்ன்ற நோக்கத்துக்காக பெரும்பான்மை மக்களை ஏமாற்றுகின்ற நோக்கத்தில் இதை செய்கிறாங்க. ஆனால் அது பலிக்காது. நடைபெறவிருக்கின்ற 2024 பாராளுமன்ற தேர்தலில் புதுச்சேரி மாநிலத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடும் வேட்பாளர் கோ தமிழ்வேந்தன் அவர்களுடன் சிறப்பு நேர்காணல். தமிழன் சேனல் அனைவருக்கும் வணக்கம். புதுச்சேரியில் மக்கள் எழுச்சி மிகவும் நன்றாக இருக்கிறது. சாதாரண ஒரு குடும்பத்தில், மீனவர் குடும்பத்தில் பிறந்த எனக்கு இந்த மாபெரும் வாய்ப்பினை அளித்துள்ள கழக பொதுச் செயலாளர் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்களுக்கு எனது நன்றியையும், எனக்கு பரிந்துரை செய்த புதுச்சேரி மாநில கழக செயலாளர் அன்பழகன் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வெற்றி வாய்ப்புகள் எப்படி உள்ளது?
வெற்றி வாய்ப்புன்றதுங்க ரொம்ப பிரகாசமாக இருக்குதுங்க. ஏன்னா இப்போ இப்போ ரூலிங்கில் இருக்கிற என்ஆர் மற்றும் பாஜக மக்களுக்கு எதுவுமே செய்யலை. இதுக்கு முன்னாடி ரூலிங்கில் இருந்த காங்கிரஸுமே மக்களுக்கு எதுவுமே செய்யலைங்க. இவங்க 2 பேருமே மாறி மாறி இவங்க 2 பேருமே பார்த்திங்கன்னா ஒரே கூட்டணி மாதிரி தான். பாஜக வேறு காங்கிரஸ் வேறுலாம் நாங்கள் பார்க்குறது கிடையாது. ஒரு ரேஷன் கடையை கூட திறக்கிறதுக்கு இந்த 2 கவர்மெண்ட்டுக்குமே அந்த ஒரு மக்களை பற்றி யோசிக்கிற ஒரு இது இல்லைங்க. அந்த அடிப்படையில் நாங்கள் அதிமுக பல வகையான போராட்டங்கள் இந்த ஒரு வருடத்தில் மட்டும் 27 போராட்டங்கள் பண்ணியிருக்கோம். மக்களுக்கோசம் ரேஷன் கார்டு திறக்க சொல்லி போராட்டம் பண்ணியிருக்கோம், சிறுபான்மையருக்கு வக்ஃப் போர்டு வாரியம் அமைக்க சொல்லி போராட்டம் பண்ணியிருக்கோம், ஜிப்மரில் வந்துட்டு மாணவர்களுக்கு உள் ஒதுக்கீடு கேட்டு போராட்டம் பண்ணியிருக்கோம், கஞ்சா ஒழிப்புக்கு மாபெரும் பேரணி நடத்தினோம், சிறுமி ஆர்த்தி படுகொலைக்கு நியாயம் கேட்டு தொடர்ந்து போராட்டம் பண்ணிகிட்ருக்கோம். இது இல்லாமல் புதுச்சேரியை வந்து பார்த்திங்கன்னா மீனவர் நலனுக்கு 10% இடஒதுக்கீடு கேட்டு போராட்டம் பண்ணியிருக்கோம். எண்ணற்ற போராட்டங்களில் புதுச்சேரி மாநிலத்தில் சார் இப்போதைக்கு மாநில அந்தஸ்து என்றது நமக்கு தேவை சார். மாநில அந்தஸ்து மற்றும் ரேஷன் கடையை திறக்கணும் சார். இது 2 தான் அத்தியாவசியமாக இருக்குது இப்போதைக்கு. மீதி எல்லாமே நம்ம ஒன்றுனா கொண்டு வரணும். இது கஞ்சா ஒழித்தல், இது 3மே பெண்களுக்கு முழு பாதுகாப்பு புதுச்சேரியில். இதை ஃபஸ்ட்டு ஒரு கட்டமைப்பு கொண்டு வந்துட்டாலே புதுச்சேரி மக்கள் நல்லா இருப்பாங்க சார். இதுதான் என்னோடய தேர்தல் வாக்குறுதி. முக்கியமானதில் 2024 பாராளுமன்ற தேர்தல் என்பது நம் இந்திய தேசத்தின் மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தேர்தல். இந்த தேர்தலில் எங்கள் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கழக பொதுச் செயலாளரும் தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சரும் எதிர்க்கட்சி தலைவருமான மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் யாரை கை காட்டுகிறாரோ அவரே இந்த பாரத நாட்டின் பிரதமராக வர வாய்ப்புண்டு. ஏனென்று கேட்டால் இன்று கழக தொண்டர்களுக்காகவும் தமிழ்நாட்டு மக்களுக்காகவும் புதுச்சேரி நலன் கருதியும் பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்று அறிவித்த நாளிலிருந்து இந்த நிமிடம் வரை மக்கள் செல்வாக்கில் மாண்புமிகு எடப்பாடியார் அவர்கள் மிகுந்த வரவேற்பை பெற்றுள்ளார். புதுச்சேரி மாநிலத்தில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு வெற்றி வாய்ப்பு என்பது மிகவும் பிரகாசமாக இருக்கிறது. ஏனென்று கேட்டால் இன்று ஆளுகின்ற பாஜக மற்றும் என்ஆர் கூட்டணி மற்றும் ஏற்கனவே புதுச்சேரியை ஆண்டு அனுபவித்த காங்கிரஸ் இவர்கள் அனைவரின் மீதும் மக்கள் மிகுந்த வேதனையில் இருக்கிறார்கள். அதற்காகவே புதுச்சேரியில் எனக்கு ஒரு இளைஞனான எனக்கு ஒரு வாய்ப்பளித்ததற்காகவே மக்கள் மிகுந்த ஒரு எழுச்சி அடைந்துள்ளது. புதுச்சேரி மாநிலத்தில் சமீப காலமாக கஞ்சா என்ற ஒரு பெரிய பேயாட்டம் ஒன்று ஆடிக்கொண்டிருக்கிறது. இந்த கஞ்சாவை முற்றிலும் ஒழிக்க வேண்டும். இளைஞர்கள் இதனால் ரொம்ப பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளனர். இந்த கஞ்சா பிரச்சனையால் கடந்த மாதம் ஒரு குழந்தை ஆர்த்தி என்ற ஒரு குழந்தை மிக கொடுமையான முறையில் சீரழிக்கப்பட்டு கை கால்கள் கட்டப்பட்டு கழுத்தை நெரிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டார். கொலை செய்ததில் ஒருத்தருக்கு 20 வயசு, இன்னொருத்தருக்கு 54 வயசு. அந்த 54 வயசு உடையவருக்கு அவங்க பொண்ணு மாதிரி, இந்த 20 வயசு பையனுக்கு அவங்க தங்கச்சி மாதிரி. ஆனால் கஞ்சா என்ற ஒரே காரணத்தால் கஞ்சா அடிச்சுட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னே தெரியாமல் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இது புதுச்சேரி மாநிலத்தில் தொடர்ந்து நீடித்தால் மாநிலத்தில் உள்ள அனைத்து பெண்களுக்குமே இது பாதுகாப்பை உறுதி செய்ய முடியாது. அதனால் நான் பாராளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கும் பட்சத்தில் பெண்கள் பாதுகாப்பை 100% உறுதி செய்வேன். 2வது, இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புன்றதே நம்ம புதுச்சேரி மாநிலத்தில் கிடையாதுங்க. வேலை வாய்ப்பு கிடையாது, ஒரு ஐடி பார்க் கிடையாது, இருக்கிற தொழிற்சாலைலாம் மூடியாச்சு, ஃபேக்ட்ரி கிடையாது, எதுவுமே கிடையாது. எல்லாமே வேறு ஒரு ஊருக்கு நம்ம கையேந்தி போகிற மாதிரி தான் இருக்குது. அது எல்லாத்தையுமே கொஞ்சம் நம்ம ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். வேலை வாய்ப்புலாம் இங்கே நம்ம உருவாக்கணும். அதுக்காக நான் கண்டிப்பாக முழு முயற்சி எடுப்பேன். வேறு ஏதாவது கொஷின் இருக்குங்களா உங்களுக்கு? அப்புறம் இன்னொன்றுங்க, நம்ம இந்த சிறுமி ஆர்த்தி படுகொலைக்கு கூட அது ஏன்னு தெரியல, எங்கள் அண்ணன் நமச்சிவாயம் அண்ணன் இன்றைக்கி பிஜேபியில் கேண்டிடேட்டாக நிற்கிறாரு. அவர் அந்த கொலைக்கு அந்த சிறுமியோட மரணத்திற்கு கூட வந்து ஒரு ஆறுதல் தெரிவிக்க முடியல.
இன்றைக்கி நம்ம மக்கள் முதலமைச்சர் என்ஆர் அவரில் நம்ம என்ன சொல்கிறோம், ரொம்ப சாதாரணமாக ஒரு ஏழ்மையானவர், அவர் 2 வீலர்லேயே போய் மக்கள்லாம் சந்திப்பார், அவர் வந்து டீ கடையில் உட்காந்துருப்பார். ஏன் அவர் சிறுமி ஆர்த்தியின் படுகொலைக்கு எந்த ப்ரெஸ் மீட்டும் கொடுக்கல, எந்த ஒரு அந்த டெத்துக்கும் வரல? ஏன், என்ன காரணம்? அது மட்டும் இல்லாமல் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் அவர்கள் சிறுமியின் படுகொலைக்கு அவர் ஒரு போலீஸ்க்கு சப்போர்ட் பண்ணி பேசினார். போலீஸ் அவங்க தக்க நடவடிக்கை எடுக்கிறாங்கன்னு. சார், இது அந்த சிறுமியோட படுகொலைக்கு வெறி 20 லட்ச ரூபா கொடுத்து இதை க்ளோஸ் பண்ண பார்க்குறீங்க. இது கிடையவே கிடையாது. அந்த சிறுமி உயிரோடு இருந்திருந்தால் வருங்காலத்தில் ஒரு IAS அதிகாரியாகவோ ஒரு IRS அதிகாரியாகவோ ஏன் முதலமைச்சராகவோ எந்த ஒரு இடத்துல வேணாலும் அவங்க வந்திருப்பாங்க. அவங்க ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்திலிருந்து பிறந்த சிறுமி என்ற ஒரே காரணத்தினால இந்த மரணத்தை ஒரு பெரிய விஷயமாகவே கண்டுக்காத அரசாங்கத்திற்கு என் கண்டனத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நேரத்தில் ஒரே ஒரு முறை இரட்டை இலை சின்னத்தில் உங்கள் வீட்டு பிள்ளையாக நினைத்து ஜி தமிழ்வேந்தனான என்னை ஒரே ஒரு முறை புதுச்சேரி மக்கள் பாராளுமன்றத்திற்கு அனுப்புங்கள். சத்தியமாக உங்கள் குறைகளை நிவர்த்தி செய்து சாகும் வரை உங்களுக்கு உண்மையாக இருப்பேன். நன்றி, வணக்கம். நடைபெறவிருக்கின்ற 2024 நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணி சார்பில் புதுச்சேரி மாநிலத்தில் களம் காணும் காங்கிரஸ் வேட்பாளர் ஐயா வி வைத்திலிங்கம் அவர்களுடன் சிறப்பு நேர்காணல். புதுச்சேரியில் நாடாளுமன்ற தேர்தலை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? பொதுவாக பார்த்திங்கன்னா இந்திய நாட்டிலேயே வேலை வாய்ப்பு இல்லாத ஒரு நிலை. இளைஞர்கள் படிச்சுட்டு இருக்காங்க, பெண்கள் படிச்சிருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு உண்டான வேலை வாய்ப்பை மோடி அரசாங்கம், குறிப்பாக பிஜேபி அரசாங்கம் எதுவுமே செய்யலை. அவங்கள இதனுடைய தாக்கம் எப்படி இருக்குதுன்னா, பாராளுமன்ற கட்டிடத்தையே தாக்குதல் நடத்தியவர்கள் யார் என்று பார்த்தால் பாரதிய ஜனதா கட்சியை சார்ந்த இளைஞர்கள். காரணம் என்னன்னு பார்த்திங்கன்னா, வேலை வாய்ப்பு இல்லை. ஒரு படித்து விட்ட ஒரு பொறியாளர் ஆட்டோ ஓட்டிக்கிட்டு இருக்கும்போது தான் அவருக்கு அந்த ஆத்திரம் வருது, படிப்புக்கு உண்டான அந்த வேலை கிடைக்கல அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தாக்கம். அதே போல் பார்த்திங்கன்னா, அந்த பெண்கள் மணிப்பூரிலே இழைக்கப்பட்ட கொடுமைகள், அந்த கொடுமையின் காரணமாக அதை மக்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காக அந்த திட்டத்தை அவர்கள் செயல்படுத்தியிருக்கிறார். இதெல்லாம் வச்சு பார்க்கும்பொழுது இந்தியா முழுவதும் இளைஞர்களுக்கு பாரதிய ஜனதா கட்சியின் மீது ஒரு கோபத்தை உண்டாக்கக்கூடிய நிகழ்ச்சின்னு சொல்ல வேண்டும். குறிப்பாக பார்த்திங்கன்னா, அக்னிபாத் என்று சொல்லக்கூடிய திட்டம், நிறைய வேலைகள் இருந்தும் கூட அதை நிரப்பாமல் அவர்களுக்கு அந்த வாய்ப்பினை தராமல் இருக்கின்ற காரணத்தினாலே மக்களுக்கு ஒரு வெறுப்பு உண்டாகக்கூடிய நிலை. இரண்டாவது, தொழிலாளர் சட்டம் என்று சொல்லக்கூடிய அந்த சட்டங்கள் எல்லாம் முதலாளிகளுக்கு ஆதரவாகவே தொழிலாளருக்கு பாதகமாக இருக்கக்கூடிய நிலை. இந்த இரண்டும் குறிப்பாக இந்த பாரதிய ஜனதா ஆட்சிக்கு எதிராக இருக்கின்றதுன்னு சொல்லலாம். அதற்கு மேலாக மகளிருக்கு உண்டான பாதுகாப்பு இல்லை. இந்த 3 நிலைப்பாடுகளிலே பாரதிய ஜனதா மீது இந்திய மக்கள் கொடுமையான கோபத்திலே இருக்கின்றார்கள் என்பது தான் உண்மை. அது மட்டுமல்ல, நம்முடைய இந்தியா கூட்டணி சார்பாக வருகின்ற நேரத்தில் மதிப்பிற்குரிய ராகுல் காந்தி அவர்கள் என்ன வாக்குறுதியை தந்திருக்கின்றார்கள் என்று சொன்னால், வந்த உடனே மத்திய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய வேலை வாய்ப்பை 2 மாதங்களுக்குள்ளாகவே 30 லட்சம் பேருக்கு அந்த வாய்ப்பினை தருவேன் என்று கூறியிருக்கிறார்கள். அது இளைஞர்கள் மத்தியில் ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தக்கூடிய அளவில் இருக்கின்றது. அவர்கள் சொல்லுகின்ற நேரத்தில் கூட இன்னென்ன இடங்களில் இன்னென்ன பதவிகள் காலியாக இருக்கின்றன, அதற்காக உண்டான பணிகளை நாங்கள் உடனே நடத்துவோம் என்று சொல்லக்கூடிய வாக்குறுதியை தந்திருக்கிறார். இன்னொன்று பார்த்திங்கன்னா, நம்ம தேர்தல் அறிக்கை வந்ததற்கு பிறகு கூட மத்திய அரசாங்கம் இது போன்ற ஒரு அறிக்கையை நாங்கள் அந்த இடங்களை நிரப்புவோம் என்று சொல்லக்கூடிய வாக்குறுதிகளை தராமலேயே இருந்து கொண்டிருக்கு. ஆகவே அவருடைய இடங்களெல்லாம் அவர்கள் வெற்றி பெற்றதாகவே நினைத்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் மக்களுடைய நிலைப்பாடு அவர்களுக்கு தெரியாமல் இருக்கின்றது என்பதுதான் உண்மை. அது மட்டுமல்ல, பெண் பாதுகாப்பு என்பது மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கின்றது. குறிப்பாக புதுவையில் இருக்கக்கூடிய ஆர்த்தி என்று சொல்லக்கூடிய அந்த குழந்தை படுகொலை செய்யப்பட்ட விதம், கஞ்சா பொருட்களை பயன்படுத்திய அந்த வியாபார நிலைப்பாடு, இதில் அரசாங்கம் எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காமல் இருக்கக்கூடிய நிலைப்பாடு, இவை எல்லாம் மக்களுக்கு அந்த கட்சியின் மீது மிகுந்த வெறுப்பை உண்டாக்கி இருக்கின்றது என்று தான் சொல்ல வேண்டும். மூன்றாவதாக, புதுவையில் இருக்கக்கூடிய மின்சாரத்துறையை
தனியாருக்கு விற்பனை செய்வதற்காக இங்கே இருக்கக்கூடிய வேட்பாளராக இருக்கக்கூடிய நமச்சிவாயம் அவர்கள் முயற்சி எடுத்தார்கள். முதலமைச்சருக்கு விருப்பம் இல்லை என்றாலும் கூட பிஜேபியினுடைய தாக்கத்தின் காரணமாக அவர் ஒப்புக்கொள்ள வேண்டிய நிலையில் வந்து தள்ளப்பட்டார்கள். அதன் காரணமாக இன்றைய தினம் அந்த மின்சாரத்துறை தனியார் மயம் ஆகக்கூடிய நிலை வந்திருக்கின்றது. அதை நாங்கள் தடுத்து நிறுத்துவோம் என்று இந்த வாக்குறுதியை தந்திருக்கின்றோம். எல்லாவற்றிற்கும் மேலாக பெண்களுக்கு உரிமை தொகை ஏறக்குறைய பார்த்திங்கன்னா வருடம் ஒன்றுக்கு 1,00,000 ரூபாய் என்று சொல்லக்கூடிய ஒரு வாக்குறுதியை தந்திருக்கின்றோம். அதற்கு அடுத்ததாக பார்த்தால் இளைஞர்களுக்கு, அதாவது இன்ஜினியரிங் படித்தவங்க, 2 டிப்ளமா, ஐடிஐ போன்ற படித்தவர்களுக்கெல்லாம் அவர்களுக்கு உண்டான வேலைவாய்ப்பை தருகின்ற நேரத்தில் அந்த அவருடைய சம்பளத்துக்கு கூடுதலாக மானியமாக சப்சிடியாக ஒரு ஆண்டு ஒன்றுக்கு 1,00,000 ரூபாய் தருகின்றேன் என்று வாக்குறுதியை தந்திருக்கிறார்கள். இவையெல்லாம் மக்களுக்கு இந்த இந்தியா கூட்டணியின் மீது ஒரு நம்பிக்கை வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது. ஆகவே இவையெல்லாம் வைத்து பார்க்கின்ற நேரத்தில் புதுவையில் நிச்சயமாக இந்தியா கூட்டணியுடைய வேட்பாளராக இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியினுடைய வேட்பாளராக இருக்கின்ற என்னை கண்டிப்பாக தேர்வு செய்வார்கள். என்னை நான் வாக்குகள் கேட்கின்ற நேரத்திலே கூறுவதெல்லாம் இந்தியா கூட்டணி வெற்றி பெற வேண்டும், ராகுல் வெற்றி பெற வேண்டும், இதைத்தான் நான் பேசுகின்றேன். ஏனென்றால் இங்கு தரக்கூடிய ஒவ்வொரு வாக்கும் நிச்சயமாக ராகுலுடைய கையை பலப்படுத்தும் என்பதுதான் உண்மை. ஆகவே நாங்கள் கேட்பதெல்லாம், இந்த பகுதியிலே கூட கேட்பதெல்லாம் ராகுல் காந்திக்கு வாக்களிங்கள் என்று தான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். ஆகவே நிச்சயமாக புதுவையில் ராகுல் காந்தி அவர்கள் வெற்றி பெறுவார்கள். தேர்தல் பரப்புரை போகிறீங்க. ஆமாம், மக்கள் எப்படி வரவேற்பு? நல்லா இருக்குது, நல்ல அருமையான வரவேற்புன்னு சொல்லலாம். இது மக்கள் நிறைய விரும்புகிறாங்க. அது மட்டும் இல்லை, அவங்க கேட்குறதெல்லாம் அரிசி வேணும்னு கேட்குறாங்க. முதலமைச்சர் என்ன சொல்கிறார், ரேஷன் கடையை திறக்கிறோன்னு சொல்கிறாரு. ஆனால் ரேஷன் கடையை திறந்துட்டு அவர் போடுவாரான்னு தெரியல. மக்கள்லாம் அவங்க சத்தியம் பண்ணுவாரா, இந்த கடையை திறப்பேன்னு சொல்லி சத்தியம் வருவாரா அப்படின்னு கேட்கும்போது மக்களே என்ன சொல்கிறாங்க, அவருக்கு சத்தியம் சக்கரை பொங்கல் மாதிரி எத்தனை சத்தியம் வேணாலும் பண்ணுவார், ஆனால் செய்ய மாட்டாருன்னு சொல்லக்கூடிய நிலைப்பாடெல்லாம் இன்றைய தினம் வந்திருக்கிறது. ஆனால் மக்களுக்கு அவர்கள் மீது நம்பிக்கை இல்லை என்பது தான் உண்மையான நிலைப்பாடு. புதுச்சேரியிலிருந்து தமிழ் தொலைக்காட்சிக்காக சிறப்பு நேர்காணல். நடைபெறவிருக்கின்ற பாராளுமன்ற தேர்தலில் புதுச்சேரி மாநிலத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் போட்டியிடும் வேட்பாளர் நமச்சிவாயம் அவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு எப்படி உள்ளது மற்றும் பாரதிய ஜனதா கட்சியின் பொதுச் செயலாளர் சு. மோகன் குமார் அவர்களுடன் சிறப்பு நேர்காணல். உலகின் மதிப்புமிக்க மக்கள் தலைவர் மாண்புமிகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கடந்த 10 ஆண்டுகளில் ₹1 ஊழல் குற்றச்சாட்டு இல்லாமல் நம் தேசத்தை அதிவேக வளர்ச்சி அடைய வைத்திருக்கிறார்கள். நமது புதுச்சேரி மாநிலத்திலும் மக்கள் போற்றக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய தலைவர் NR ஐயா அவர்களுடைய கடந்த 3 ஆண்டுகள் ஆட்சியில் மக்கள் நல திட்டங்கள், எண்ணற்ற திட்டங்கள் நிறைவேற்றப்பட்டு இன்றைக்கு இரட்டை என்ஜின் சர்க்காராக மத்தியிலும் மாநிலத்திலும் ஒரு சிறப்பான ஒரு ஆட்சியை பாரதிய ஜனதா கட்சி, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தலைமையில் கொடுத்து கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு புதுச்சேரி மாநிலம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும். கடந்த காலங்களில் எப்படிப்பட்ட ஒரு நிலை இருந்தது. முழு பட்ஜெட் போட முடியாமல் 10 ஆண்டுகள் ஆட்சி நடந்தது நமக்கு அனைவருக்கும் தெரியும். 12 ஆண்டுகளுக்கு பிறகு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய வழிகாட்டுதலில் இன்றைக்கு முழு பட்ஜெட்டை மட்டுமல்ல, புதுச்சேரி மாநிலம் முழுக்க சாலைகள், மக்கள் நலத்திட்டங்கள் அதிவேகமாக இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. கடந்த காலங்களில் கூட்டுறவு நிறுவனங்கள், பொதுத்துறை நிறுவனங்கள் ஆண்டு கணக்கில் சம்பளம் போடாமல் நிலை இருந்தது. அதை அனைத்தும் இன்றைக்கு அவர்களுக்கு படிப்படியாக இன்றைக்கு வழங்கி கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு இந்திய வரலாற்றில் நினைத்து பார்க்க முடியாத பல சாதனைகளை பாரத பிரதமர் அவர்கள் செய்திருக்கிறார்கள். ஒன்று, காஷ்மீரை இந்தியாவோடு இணைத்தது. முத்தலாக் கொண்டு சிறுபான்மை சகோதரிகளுக்கு சட்ட ரீதியான ஒரு பாதுகாப்பு வழங்கியது. 550 ஆண்டு கால போராட்டம், இந்த ராமர் பிறந்த அந்த அயோத்தியில் கோவில் கட்ட முடியுமா என்ற நிலை,
ஆனால் அதை எந்தவித ஒரு அசம்பாவிதம் இல்லாமல் ராமர் பிறந்த இடத்திலே இன்றைக்கு உலகம் வியக்கக்கூடிய வகையில் கோவில் கட்டி இன்றைக்கி பிராண பிரதிஷ்டை செய்திருக்கிறார்கள். ஜிஎஸ்டி இன்றைக்கு 20 ஆண்டு காலம் ஒரே நாடு, ஆனால் பல்வேறு மாநிலங்களில் வெவ்வேறு வரிகள் இருந்ததுனால வெளிநாடுகள் தொழில் தொடங்க முடியாத ஒரு நிலை இருந்தது. பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அதையும் துடைத்தெறிந்திருக்கிறார்கள். இன்றைக்கு ஒரே நாடு, ஒரே சந்தை, ஒரே வரி நடைமுறைப்படுத்தப்பட்டு மிக சிறப்பான முறையில் அனைத்து மாநிலங்களுடைய ஒத்துழைப்போடு அது இன்றைக்கு சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு குடியுரிமை திருத்தச் சட்டம், புதிய கல்விக் கொள்கை, அனைத்து துறைகளிலும் இன்றைக்கு ₹1 ஊழல் குற்றச்சாட்டு இல்லாமல் இந்த 10 ஆண்டுகளில் அதிவேகமான வளர்ச்சி. இதெல்லாம் தாண்டி கொரோனா காலகட்டத்தில் நம் நாட்டு மக்களை பாதுகாத்ததோடு நம் நாட்டிலேயே தடுப்பூசி தயாரித்து உலகின் மிகப்பெரிய மக்கள் தொகை கொண்ட நம் நாட்டு மக்களை 230 கோடி டோஸ் முழுவதும் அவர்களுக்கு இலவசமாக செலுத்தியதோடு மட்டுமல்லாமல் உலகின் பல்வேறு நாடுகள் 150க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கொரோனா ஊசி கொடுத்து காப்பாற்றியிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, கொரோனா காலகட்டத்தில் வேலை இழந்து வருமானத்தை இழந்த நம் நாட்டு மக்கள் பசியோடு உறங்கக்கூடாது என்று கரீப் கல்யாண் அன்ன யோஜனா என்ற திட்டத்தை துவங்கி இன்றைக்கு 4 ஆண்டுகள் நம் மக்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிற ஒரு மாபெரும் தலைவர். அதேபோல் புதுச்சேரி மாநிலத்திலும் 27,000க்கும் மேற்பட்ட தாய்மார் பெரியோர்கள் இன்றைக்கி முதியோர் பென்ஷன் பெறுகிறார்கள். ₹500 கூடுதலாக பெறுகிறார்கள். குடும்ப தாய்மார்களுக்கு ₹1000 உதவித்தொகை. இன்றைக்கி புதுச்சேரி மாநிலத்தில் மத்தியில் கேஸ் மானியம் அதோடு சேர்த்து புதுச்சேரி நம்முடைய என்டிஏ அரசாங்கமானது சிவப்பு கார்டிற்கு ₹300, மஞ்சள் கார்டிற்கு ₹150 இன்றைக்கி மானியம் வழங்கியிருக்கிறோம். விபத்து காப்பீடு திட்டம், ₹2 லட்சம் விபத்து காப்பீடு திட்டத்தினுடைய பிரீமியத்தை அரசே இன்றைக்கு ஏற்றிருக்கிறது. அதேபோல் இன்றைக்கி பெண்களுக்கு அதிகாரம் வழங்கக்கூடிய வகையில் பாராளுமன்றத்தில் 33% இடஒதுக்கீடை பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கொண்டு வந்திருக்கிறார்கள். வறுமையில் இடபிள்யூஎஸ் அவர்களுக்கும் 10% வேலை, கல்வியிலும் வேலை வாய்ப்பிலும் அவர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்திருக்கிறோம், உயர் வகுப்பை சார்ந்தவர்களுக்கு. ஆக நம்முடைய பாரத பிரதமர் அவர்களுடைய பார்வை நாடு வளர்ச்சியடைந்த பாரதமாக மாற வேண்டும். நமக்கெல்லாம் தெரியும், புதுச்சேரி மாநிலத்தில் G20 மாநாடு இங்கேயும் நடந்திருக்கிறது. இதுவரையில் G20 மாநாடு உலகம் பார்த்திராத வகையில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் சொன்ன லட்சியம் உலகம் ஒரே குடும்பம், ஒரே உலகம், ஒரே குடும்பம், ஒரே எதிர்காலம் என்று நம்முடைய பாரதத்தினுடைய பரந்த மனப்பான்மை உலகத்திற்கு பறைசாற்றியிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட மாபெரும் தலைவர் இந்த நாட்டை வளர்ச்சியடைந்த பாரதமாக மாற்ற வேண்டும் என்று அழைப்பு விடுத்திருக்கிறார்கள். நம்முடைய அனைவருடைய ஆசையும் அதுதான். அதே சமயத்தில் புதுச்சேரியும் வளர்ச்சியடைந்த புதுச்சேரியாக மாற வேண்டும். அதை மாற்றி காட்டக்கூடிய ஒரே தலைவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். ஆகவே அவர்கள் 3வது முறையாக ஆட்சி அரியணையிலே அமர்ந்து நாடு வளம் பெற வேண்டும், புதுச்சேரி மாநிலம் வளர்ச்சி அடைய வேண்டும் என்று தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய ஆதரவு பெற்ற ஐயா ரங்கசாமி அவர்களுடைய ஆதரவு பெற்ற வெற்றி வேட்பாளர் நமச்சிவாயம் ஜி அவர்களுக்கு புதுச்சேரி மக்கள் அனைவரும் பெரும்பான்மையான வாக்குகள் வித்தியாசத்தில், புதுச்சேரி மாநிலத்துடைய தேர்தல் வரலாற்றிலே இல்லாத அளவிற்கு பெரும்பான்மை வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெறச் செய்து புதுச்சேரி மாநிலம் மிக சிறந்த ஒரு வளர்ச்சியை அடைவதற்கு நாம் அனைவரும் தாமரை சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும் என்று உங்களை மீண்டும் ஒரு முறை இருகரம் கூப்பி கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். 2024 பாரத பிரதமர் நரேந்திர மோடி தான் அமர்வார். புதுச்சேரி மாநிலத்தில் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் நம்முடைய உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் தான் பாராளுமன்ற உறுப்பினராக ஆவார். நடைபெற இருக்கின்ற 2024 பாராளுமன்ற தேர்தலில் புதுச்சேரி மாநிலத்தில்
ஜனநாயக கூட்டணியில் போட்டியிடும் வேட்பாளர் நமச்சிவாயம் அவர்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் எப்படி உள்ளது? சிறப்பு நேர்காணல் அண்ணன் சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமாரோடு. இதை பற்றி எதுவும் பேச வேண்டிய வேலையே இல்லை. ஏன்னா மத்தியில் பிஜேபி தான் கடந்த 10 வருஷம் ஆண்டுகிறாங்க. மேலும் இப்போ வந்து இப்போ நேற்று வரைக்கும் ரிசல்ட் வந்து 400 சொன்னாங்க. இப்போ இன்றைக்கி வந்து 411 சொல்லிக்கிறாங்க. அப்போ மத்தியில் ஆளுகின்ற கட்சி அவங்க தான் வருவான்னு எல்லா கருத்து கணிப்பும் வர சொல்லி போச்சு. ஸோ அப்போ இங்கேருந்து இன்னொரு வேட்பாளர் அனுப்பிச்சாலும் எந்த விதத்தில் பிரயோஜனமே இல்லை. அது ஆட்டோமேட்டிக்காக டஸ்ட்பினில் போகிறதுக்கு சமம், அந்த ஓட்டு போகிறதுக்கு. அதை விட நேரடியாக இவருக்கு வந்து போட்டோம்னா நேராக அவர் மத்தியில் வந்து அங்கே ஒரு ஆளுங்கட்சியில் இருப்பார், 10வது ஒரு அமைச்சராக இருப்பார். அவர் அமைச்சர் இருந்தால் பாண்டிச்சேரி நலத்திட்டங்களுக்கு வந்து முதல்வர் என்ஆர் அவர்களுக்கு வந்து மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருப்பார். அதனால் பாண்டிச்சேரி வளர்ச்சி பாதையை நோக்கி போகும். ஸோ அதுதான் வந்து எங்களுடைய குறிக்கோள். அதுக்காக தான் நாங்கள் அவருக்காக வந்து பாடுபட்டுறோம், அவருக்காக தான் ஓட்டு கேட்டிருக்கிறோம். மத்தியில் வந்து பிஜேபி மீண்டும் நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சி ஆளுவது உறுதி. இங்கே நம்முடைய நமச்சிவாயம் அங்கே சென்று அமைச்சராவதும் உறுதியால் எந்த மாற்றமும் இல்லை. புதுச்சேரி மாநிலத்தில் நமச்சிவாயம் வெற்றி பெற்று வந்தால் பொதுமக்களுக்கான திட்டங்கள் என்னவாக இருக்கும்? நாங்கள் இப்போ ஆரம்ப காலத்துலேருந்து சொல்கிறதுனா, இப்போ வந்து நம்ம பிஜேபியிலேருந்து ஒருத்தர் போனால் மட்டும்தான் அங்கே வந்து ஏதாவது சாதிக்க முடியும். ஸோ அந்த சாதனையை படைக்க வேண்டிய விஷயத்தில் இருக்கக்கூடியவர் தான் நம்முடைய நமச்சிவாயம். ஸோ அதுக்குண்டான ஏற்பாடுகள் தான் வந்து நாங்கள் முழு ஆயத்தமாக வந்து பண்ணுகிறோம். இப்போ வந்து நமச்சிவாயம் அவர்கள் வெற்றி பெற்று அங்கே சென்றால்னா கட்டாயபூர்வமாக வந்து அவருக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இருக்குது. 10ஆவதுக்கு வந்து நமச்சிவாயம் அவர்கள் வந்து பிரைம் மினிஸ்டருக்கு வந்து பர்சனலாக வந்து தெரியும். நமச்சிவாயம் அப்படின்னு சொல்லிட்டு பெயர் சொல்லி கூப்பிட்ற அளவுக்கு வந்து அவங்க ரொம்ப ஃபேமஸ். ஸோ அந்த அளவுக்கு வந்து நம்முடைய பாரத பிரதமர் வந்து மிக நெருக்கமாக வந்து இருக்குது. ஸோ அதனால் 100% பாண்டிச்சேரி வந்து நல்ல டாப் ரேங்கில் வரும், அதில் எந்த மாற்றமும் இல்லை. சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் ஜான்குமாருடன் சிறப்பு நேர்காணல் தமிழன் தொலைக்காட்சி செய்தியாளர் கே. பண்டரிநாதன்.